ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் வந்து நம்ம ஒரு 1 பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் 1 பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 20 அடி இருக்குது, கீழே இந்த சைடு டைமென்ஷன் வந்து 25 அடி இருக்குது. ஸோ 25க்கு 20 அப்படிங்கிற ஒரு சின்ன சைட்டு தான், அதாவது வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 1 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போர்ட்டிகோலேயே வந்து ஒரு டாக்லைட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இப்படி ஏறி திரும்ப அப்படி ஏற மாதிரி வந்து டாக்லைட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து எல்லா ரூம்ஸுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், காமன் டாய்லெட்டு. அடுத்தது இங்கே ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் வச்சு இது வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கனால இதை வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுக்கல. ஸோ காமன் டாய்லெட் போதும் அப்படின்னு கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடு, இது வந்து வெஸ்ட் சைடு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து இந்த கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வாஸ்துப்படி இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ போர்ட்டிகோட டைமென்ஷன் வந்து 7 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து கொஞ்சத்துக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டேர் கேஸ் வந்துடும். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 13 அடி 4 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8 அடிக்கு 8 அடி 4 இன்ச் அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட் வந்து 6 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 11 அடி 4 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஹாலுக்கே வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு வெஸ்ட் சைடில் இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 10 lakhஸில் வந்து நம்ம பிளான் பண்ண ஹவுஸு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.